ஆக்சுவலி ஒரு பர்சனுக்கு கஷ்டம் வரலாங்க. தொடர்ந்து கஷ்டங்களாவே வந்துட்டு இருக்கக்கூடாது. அவர் டிவிகேன்னு ஒரு கட்சிய தொடங்குனதுலருந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ சம்பாதிச்சுட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இப்போ அவரோட படம், கடைசி படம்னு சொல்லி நடிச்சிருக்காரு ஜனநாயகம். அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அண்ட் தணிக்கை சான்று வழங்கல, அண்ட் ரிலீஸ் டேட் தள்ளிப்போச்சு. இருந்தாலும் அது தொடர்ந்து ரெக்கார்ட கிரியேட் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கு. அது என்ன ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவுல இசை வெளியீட்டு விழா நடத்துனாங்க. அதுல வந்து அதிகப்படியான மக்கள் கூடுன கூட்டம் அப்படின்னு சொல்லி மலேசியா கவர்மெண்ட்டே அவர் ரெக்கார்ட் புக்ல இடம் குடுத்துருக்காங்க அவருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம 2வது ரெக்கார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக வேண்டியது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம். பட் ஆனா இதுக்கு டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிட்டாங்க ரசிகர்கள். ஆனா அது ரெக்கார்ட் அதாவது அது வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணோம்னா ஆன்லைன் புக்கிங்க. கேன்சல் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் திரைப்பட சங்கம் அதாவது தியேட்டர்ஸ் எல்லாமே அவங்க ரசிகர்களுக்கும் அண்ட் டிக்கெட் புக் பண்ண எல்லாருக்குமே ரீஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். கிட்டத்தட்ட 4.5 லட்சம் டிக்கெட்ட வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இது மாரி திரைப்பட அதாவது இந்திய திரைப்பட ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லி புது ரெக்கார்ட கிரியேட் பண்ணிட்டு இருக்காருங்க. அண்ட் என்னைக்கு நமக்குலாம் தளபதியோட ரிலீஸ் ஆகுதோ மூவி ஜனநாயகம், அன்னைக்கு தான் பொங்கல் அப்படின்னு சொல்லி எல்லா ரசிகர்களும் கொண்டாடிட்டு வராங்க, சொல்லிக்கிட்டு வராங்க. அண்ட் உங்கள்ல எத்தனை பேர் தளபதி ரசிகர்கள் அண்ட் தளபதியோட லாஸ்ட் படமா ஜனநாயகத்துக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. டாடா பை பை லவ் யூ ஆல்.